ஒரு காட்டுல சிங்கமும் மானும் சேர்ந்து வாழ்ந்துச்சு. சிங்கம் கண் விழிக்கிற அதே காட்டுல தான் மான்களும் கண் விழிச்சது. ஆனா எப்போல்லாம் சிங்கம் மான்களை வேட்டையாட துரத்துதோ அப்போல்லாம் மான்கள் தலை தெறிக்க ஓடுச்சு. சிங்கம் விரட்ட மான்கள் பயந்து ஓடுறது ஒரு தொடர் கதையாவே இருந்துச்சு. ஆனா எப்போ சிங்கம் துரத்துறத நிறுத்துதோ அப்போதான் மான்களும் ஓடுறத நிறுத்திக்கொள்ளும். இதே மாதிரி தான் நம்மளோட மனசும். நாம கஷ்டங்களுக்காகவும் தோல்விகளுக்காகவும் மட்டுமே பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோமே தவிர நம்மளுடைய கனவுகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் நம்ம ஓடுறதே இல்லை. ஒரு விஷயத்த நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா, அந்த மான் எதுக்காக ஓடுது? உயிர் பிழைக்கணும்னு ஓடுது. அதுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு பயம். அந்த பயத்தினால தான் அது ஓடுதே தவிர அதுக்கு வேற பெரிய காரணம் இல்லை. அதுக்குன்னு ஒரு லட்சியம் இல்லை. உயிருக்கு பயந்த ஓட்டம் தான். ஆனா சிங்கத்தோட லட்சியம் இலக்கு என்ன அப்படின்னா, அந்த மானை அடிச்சு தனக்கு இரையாக்க வேணும். அப்போ இங்க அந்த இரையை தான் கிடைக்கிற வரைக்கும் அது ஓட்டத்தை நிறுத்த போறதே இல்லை. இது அதோட இலக்குக்காக ஓடுது. அதாவது சிங்கம் அதோட இலக்குக்காக ஓடுது. மான் தன்னோட உயிரை காப்பாற்ற தான் ஓடுது. நம்மளுடைய வாழ்க்கையும் இது போலதான். நம்ம எதுக்காக படிக்கிறோம், இல்லை எதுக்காக வேலை செய்கிறோம், எதுக்காக கஷ்டப்படுறோம், எதுக்காக போராடுறோம்? எப்படியாவது பாஸ் ஆகணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், இப்படி ஏதோ ஒன்று எப்படியாவோன்னு யோசித்தே வாழ்க்கையும் எப்படியோ ஆகி போகுது. இதுதான் நம்மளுடைய அழுத்தம், மனத்துல இருக்கிற அழுத்தத்துக்கான காரணமா இருக்கு. நம்மளுடைய பயணமும் அழுத்தமான பயணமா இருக்கு. எப்போ நம்மளுடைய கனவுகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் நம்ம உழைக்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மான் போல அழுத்தம் நிறைந்ததா இல்லாம சிங்கத்தை போல ஒரு இலக்கு நிறைஞ்சதா இருக்கும். மதிப்பெண்ணுக்காக மட்டுமே அழுத்தத்தோட ஓடுறத நிறுத்திட்டு நம்மளுடைய இலக்குக்காக இஷ்டப்பட்டு ஓடுவோம். நாளைக்கு என்னோட வேலை என்னை யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுற ஒரு அடையாளம் அது எனக்கு தரணும். நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கு? பிக்கும் டிக்கும் இடைப்பட்டது. அதாவது பர்த்துக்கும் டெத்துக்கும் இடைப்பட்ட காலம். இதுக்குள்ள அழகான ஒரு விஷயம்தான் சி. இந்த சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா சான்சஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சான்சஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போதான் நம்மளுடைய இலக்குகளையும் கனவுகளையும் நாம் கரெக்டாக அடைய முடியும். ஸ்டார்டிங்கில் நமக்கு நிறைய தோல்விகள் வரலாம், ஏமாற்றங்களை தரலாம். ஆனால் அதையெல்லாம் பார்த்து பயந்து துவண்டு போயிடக்கூடாது. காலம் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நம்மளுடைய தோல்வியும் விரக்தியும் தான் நம்மளை ஓட வச்சு அந்த ஓட்டம் இலக்கு நோக்கிய ஓட்டமாக இருக்கிறப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு கட்டத்தை லட்சியத்தோட வெற்றியில் அடைஞ்சு நிற்க முடியும். அந்த கட்டம் நாம் எடுக்கக்கூடிய பெரிய ஒரு விஸ்வரூபமாக இருக்கும். பாதை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நடக்க தான் பாதை உருவாகும். அதனால அவமானம், வலி, துரோகம், இழப்பு எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னால் தள்ளிக்கிட்டு நெஞ்சை நிமித்தி முன்னோக்கி ஓட ஆரம்பிக்கணும். நம்ம முயன்றா நம்மளுடைய கனவு நம்மளுடைய காலடியில் வெற்றியை கொண்டு சேர்க்கும். அதுக்கு தேவை நல்ல ஒரு முயற்சி. முயற்சி அப்படிங்கிறது நம்ம ஒருத்தருக்கும் ரொம்ப 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 முக்கியம். அது நம்மளை பின்னால் இருந்துட்டு முன்னோக்கி வளரச் செய்யும். முடியும் வரை முயற்சி செய்யணும். உன்னால முடியும் வரை இல்லை, நீ நினைக்கிறத முடிக்கும் வரை முயற்சிப்போமா?